ஒரு புதையல் வேட்டைக்காரன் ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே புதையலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். புதையல் கிடைக்காதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், புதையல் கிடைச்சா அதில் பாதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அவன் வேண்டுனபடியே அவனுக்கு புதையல் கிடைச்சிது. ஆனால் அவனும் கடவுளுக்கு தர மனசு இல்லாமல் இந்த புதையல் எல்லாத்துமே எனக்கு தான் அப்படின்னு நினச்சான். புதையல் பொருட்களை யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரிசி மூட்டையில் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டான். அதனால யாருக்கும் சந்தேகம் வரல. மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு போகிறதுக்காக ஒரு பரிசல் ஓட்டுறவனோட உதவியை நாடினான். தகுந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னான். நடு ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது நல்ல புயல் காற்று வீச பரிசல் ஓட்டுறவனும் இந்த மூட்டையெல்லாம் கீழே போட்டுருவோம், இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னா. அதுக்கு அந்த வியாபாரியோ, இல்லை இல்லை, என் உயிரே போனாலும் இந்த மூட்டையை கீழே மட்டும் போட விட மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னான். உன்னோட உயிர் பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மூட்டையெல்லாம் கீழே தூக்கி போட்டான். கரைக்கு வந்த தங்க வேட்டைக்காரனும் கடவுளை ஏமாத்தினதுக்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்